கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வாக்குத்தத்தங்கள் எதற்காக என்கின்ற தலைப்பிலே வேத வசனங்களை நாள்தோறும் நாங்கள் தியானித்து கொண்டு வருகின்றோம். இயேசுவுடன் சில நிமிடங்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். நான் நேற்றைய தினத்திலே சொன்னேன், எண்ணாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லுகிறதை அவர் நிறைவேற்றுவார், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நான் நேற்றைய தினத்தில் உங்களோடு பேசியிருந்தேன். இன்றைய நாளிலே ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த வசனம் சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை கொடுத்தவர் அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடாதிருப்பது எப்படி? அநேகமாக இந்த வாக்குத்தத்தம் என்கின்ற காரியத்துக்குள்ளே வரும் பொழுது அநேகர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புகிறவர்களாய் இருக்கிறபடினாலே வாக்குத்தத்தத்தை எதற்காக அவர்கள் பின்பற்றுகிறார்கள், கடைப்பிடிக்கிறார்கள், அறிக்கை செய்கிறார்கள், அதை நாள்தோறும் அவர்களுடைய ஜபத்திலே நினைவு கூறுகிறார்கள் என்று பார்த்தீர்களானால் அநேகமான கிறிஸ்தவர்கள் அநேகமாக சம்பிரதாயமாக பார்க்கும் பொழுது இந்த பூமிக்குரிய பொக்கிஷங்கள் ஆசீர்வாதங்களுக்காக அதை செய்கிறார்கள். பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த ஆசீர்வாதங்கள், அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. நமக்கு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற நமக்கு உணவு வேணும், உடை வேணும், உறையுள் வேண்டும், சாப்பிடுவதற்கு வேணும், பல காரியங்கள் நாங்கள் ஆசைப்படுகிறோம், தேவைகள் இருக்கிறது. ஆனால் இவைகளை நாங்கள் ஆவலாக இச்சையோடு நாங்கள் நாடி இவைகளை தேடாமல் நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தர் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்திருக்கிறார் என்றார். வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் பாவமாக்கப்பட்டார் என்று. ஆகையினாலே அவரே நமக்காக தன்னையே கொடுத்தாரானால் இந்த உலகத்தினுடைய காரியங்களை அவர் நமக்கு கொடாதிருப்பது எப்படி? ஆகையினாலே நாம் இவைகளை நாடி ஓடாமல் நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாடுவோம், அவரை பின்பற்றுவோம், அவருடைய வசனத்தை தியானிப்போம். அவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் முதலிலே தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் கூட கொடுக்கப்படும். ஆகையினால் இவைகளை தேடாமல் கிறிஸ்துவை தேடுங்கள். God bless you.